நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போகிற வெஹிக்கிள் டாட்டாவோட புது சியாரா. சியாரா அப்படிங்கிறது இந்தியன் கார் மார்க்கெட்டில் வெறும் ஒரு பிராண்டாக நம்ம அப்படி ஜஸ்ட் லைக் தட் போக முடியாது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1990s நம்ம இந்தியாவோட அந்த மார்க்கெட்டை வேர்ல்டு எக்கனாமிக் ஓப்பன் பண்ணி நிறைய ஃபாரின் கார்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வரும்போது அவங்களுக்கு முன்னாடி, அதாவது மெயின் ஸ்ட்ரீமான அந்த ஃபாரின் பிராண்ட்ஸ் எல்லாம் உள்ளாடி வர்றதுக்கு முன்னாடியே ரத்தன் டாட்டாவோட ஒரு விஷனாக தான் பார்த்தீங்கன்னா அந்த டாட்டா சியாரா அப்படிங்கிற ப்ராடக்ட்டை அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட முன்னாடி இருந்த ஒரு பிக்கப் ட்ரக்கை பேஸ் பண்ண ஒரு ரஃப் அண்ட் டஃப்பான ஒரு லைஃப் ஸ்டைல் எஸ்யூவியாக தான் அந்த சியாரா லான்ச் பண்ணியிருந்தாங்க. லைஃப் ஸ்டைல் எஸ்யூவி அப்படிங்கிற கான்செப்டே இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு லைஃப் ஸ்டைல் எஸ்யூவியை லான்ச் பண்ணுறது டாட்டா பிராண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அல்பைன் பெரிய ஒரு கிளாஸ் விண்டோஸ், அதாவது 3 டோராக தான் வந்துச்சு. ஃப்ரண்ட்டில் 2 டோர், ரியரில் அந்த ஹேட்ச்க்கான டோர், இவ்வளோ தான் வந்துச்சு. ஒரு 4 சீட்டர், 5 பேர் கஷ்டப்பட்டு உட்காரல, அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தான் வண்டியுமே இருந்துச்சு. ஸோ அது அதுக்கப்புறம் நமக்கு ஜென்ரேஷன்ஸ் சேஞ்ச் ஆன போது டிஸ்கண்டினியூ பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த கிளாசிக்கான நேம் பேட்ச் என்றைக்குமே இந்தியன் ஆட்டோமோட்டிவ் எந்தூசியாஸ்டோட மனசில் இருந்த ஒரு நேம் பிராண்டிங் தான். ஸோ டாட்டா அந்த லெகசியான நேம் பிராண்டிங்கை திருப்பி ரீபாண்ட் பண்ணி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மோனோகாக் சாசியில் அவங்களோட புது என்ஜின்ஸையுமே டெபியூ பண்ணுறாங்க. என்னென்னா 1.5 லிட்டரில் ஒரு நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் என்ஜின், 1.5 லிட்டர் அந்த டர்போ சார்ஜ் ஹைப்பீரியான என்ஜின், அதுக்கப்புறம் அந்த டீசல் என்ஜினோட இந்த வண்டியை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த ஸ்டைலிங்குமே கொஞ்சம் அந்த டச்சஸை கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் பார்த்துருக்கிறது சக்கரம் கார்ஸ் அண்ட் பைக்ஸ். ஒருவேளை நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க, இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாது. நம்ம கூட இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கம்ப்ளிஷ்ட் ப்ளஸில் அந்த டாப் ஆஃப் த லைன் ப்ளஸ் உங்களுக்கு அந்த டீசலில் மேனுவல் வேரியன்ட் நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய டீட்டெயிலிங் பார்ப்போம். நம்ம டுவர்ட்ஸ் அந்த டிரைவிங்க்கு முன்னால் வேரியன்ட் வைஸ் என்னென்ன ஃபீச்சர்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு வேரியன்ஸுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் அப்டேட் ஆகுது அப்படிங்கிறதையுமே பார்ப்போம். உங்களுக்கு ஃப்ரண்ட் ஃபேஷியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக அந்த பழைய சியாராவோட டச்சஸ் இல்லாமல் நமக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப போல்டான ஒரு ஸ்டான்ஸில் கொடுத்துருக்காங்க. முன்னாடி இந்த சியாரா இன்னொரு ஸ்டைலில் போல்டாக இருந்துச்சு. இந்த சியாரா பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்டைலில் மாடர்னான ஒரு ஸ்டைலில் உங்களுக்கு போல்ட்னஸ் கொடுத்துருக்காங்க. சியாரா அப்படிங்கிற லெட்டரிங் உங்களுக்கு ஹைலைட்டாக ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லைட் சேபர் எல்இடி அந்த டிஆர்எல்ஸ் கொடுத்துருக்காங்க. அக்ராஸ் உங்களுக்கு ரன் ஆகக்கூடிய அந்த டிஆர்எல். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நைட் சேபர் உங்களுக்கு அந்த எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வருது. அந்த பூஸ்டர் ஃபங்க்ஷனோட உங்களுக்கு அது என்னன்னா அட்டகாசமான நைட் டைம் விசிபிலிட்டியும் கொடுக்கக்கூடிய அளவில் கொடுத்துருக்காங்க. இந்த பீஸை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது. உங்களுக்கு பானட்டை பொறுத்தவரை உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஃப்ளாட்டான ஒரு பானட் தான். இந்த 2 சைட்லேயும் தான் உங்களுக்கு அந்த கிங்க் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மற்றபடி அதுக்கு கீழே உங்களுக்கு திருப்பியுமே ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷிங் அந்த ஏர் டேமுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பம்பரில் ரன் ஆகுது. ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடியிலே உங்களுக்கு அந்த ஃபாக் லேம்ப்ஸுமே கொடுக்காங்க. இதில் உங்களுக்கு கார்னரிங் ஃபங்க்ஷனோடையுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபாக் லைட்டில் கார்னரிங் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் வேரியன்ட்லேருந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் லோவர் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாசி சில்வர் ஃபினிஷிங்கில் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஏடாஸுக்கான அந்த சென்சர்ஸ் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. 360 டிகிரி கேமராவுக்கான ஃப்ரண்ட் கேமராவுமே உங்களுக்கு இதிலே வருது. ஃப்ரண்ட் நல்ல ஒரு எம்பாசிங்கான ஒரு ஸ்டான்ஸை உங்களுக்கு கொடுக்குது. அப்படியே நம்ம சைடுக்கு வந்தோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கிறதுலே அப்படியே உங்களுக்கு அந்த பியானோ பிளாக் ஸ்டைல்லே பார்த்தீங்கன்னா அந்த வீல் ஆர்ச்சஸ் எல்லாமே அப்படியே உங்களுக்கு சைட்லேயுமே கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சைடில் இன்னொரு அந்த எம்பாசிங்கான ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீலோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் ஆஃப் த லைனில் உங்களுக்கு 19 இன்ச் வரக்கூடிய அலாய் வீல்ஸுமே கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு ஏரோ ஃபினிஷிங் மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டைலில் தான் இந்த அலாய் வீல்ஸுமே வருது. அலாய் வீலோட சைஸை பொறுத்தவரையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோவர் வேரியன்ஸில் பார்த்தீங்கன்னா 17 இன்ச் வரக்கூடிய அலாய் வீல்ஸுமே வருது. ஹையர் வேரியன்ட்ல உங்களுக்கு 19 இன்ச் வரக்கூடிய அலாய் வீல்ஸுமே வருது. அதுக்கு பேஸ் வேரியன்ஸ் போனீங்க அப்படின்னா 17 இன்ச் வரக்கூடிய ஸ்டீல் வீல்ஸுமே வருது. இன்பிட்வீனாக உங்களுக்கு மிட் வேரியன்ஸ்ல இருந்து ஒரு 18 இன்ச் வரக்கூடிய அலாய் வீல்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இந்த பியூரான சைடு வியூ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் அந்த சியாராவோட ரிசம்பிளன்ஸ் அவங்க கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் உங்களுக்கு அந்த ஓல்டு சியாரால அப்படியே ஆல்பைன் விண்டோ மாதிரி உங்களுக்கு இதில் அப்படி கவர்டாக வரக்கூடியது. பட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 டோராகவே சேஞ்ச் ஆயிருக்குது. உங்களுக்கு மிரர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக உங்களுக்கு அந்த டாட்டாவோட எல்லா கார்ஸ்லையும் வரக்கூடிய அந்த சேம் ஸ்டைலிங்கில் தான் கொடுத்துருக்காங்க.
இதில் வந்து அந்த ஏடாஸ்க்கான அந்த வார்னிங் லைட்ஸுமே வந்து உங்களுக்கு மிரர்லேயே வருது. 360 டிகிரி கேமராவுக்கான ப்ரொவிஷன் வருது. இங்கேயுமே சைடில் உங்களுக்கு சியரா அப்படிங்கிற அந்த பிராண்டிங்குமே வந்து வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 19 இன்ச் வீல்ஸ் வரக்கூடிய வேரியண்ட்ல நல்லா வந்து உங்களுக்கு அந்த பெரிய வீல் ஆர்ச்சுக்குள்ளாடி வந்து அந்த வீல்ஸ் வந்து ரொம்பவே நல்லா ஃபிட் ஆகுது. அந்த ப்ரொப்போர்ஷன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கிறது மாதிரி இருக்குது. 17 இன்ச் வீல்ஸ் வரக்கூடிய இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு கேப் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக தெரியறது மாதிரி இருக்கும். மற்றபடி உங்களுக்கு ப்ளஷ் ஃபிட்டாக வரக்கூடிய அந்த டோர் ஹேண்டில்ஸுமே வருது. அதுலேயே ரிக்வஸ்ட் சென்சார் வருது. ஸோ நீங்கள் லாக் அன்லாக் பண்ணுறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அன்லாக்ல இருந்துச்சு, லாக் ஆயிருச்சு. நீங்கள் திருப்பி ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அன்லாக் ஆகும். அதுக்கப்புறம் அந்த ப்ளஷ் ஃபிட் டோர் ஹேண்டில்ஸை வந்து நீங்கள் ஈஸியாகவே வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு லோவர் போர்ஷனில் அந்த பியானோ பிளாக் அந்த ஸ்டைலிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பீஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டிய விஷயங்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம். மற்றபடி கிளாஸ் ஏரியாவுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே பெருசாக இருக்குது. இந்த ரியர் டோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான விஷயம் என்னன்னா இந்த பெரிய பாடி கலர் பீஸ் அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு யூனிக்கான இந்த பக்கம் அதாவது பின்னாடியா வரக்கூடிய ஒரு ஆர்க்குமே வந்து கொடுத்துருக்காங்க. அதான் அந்த ஒரு கிளாஸ் ஏரியா மாதிரி உங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஸ்டைலிங் எலமெண்ட் அப்படின்னு சொல்லணும். ஒரு 3rd குவார்டர் கிளாஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஓவரால் வண்டியோட லென்த் பார்த்தீங்கன்னா ஒரு 4.3 மீட்டர்ஸ்க்கு கொஞ்சம் அதிகமான ஒரு லென்த்துமே வந்து உங்களுக்கு வருது. அதுக்கப்புறம் உங்களுக்கு டாப்ல வந்து ரூஃப் ரெயில்ஸ் வருது, பேனராமிக் கிளாஸ் ரூஃப், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஷார்க் ஃபின் ஆண்டனாவுமே வந்து கொடுக்குறாங்க. இப்போ ரியர் போர்ஷன் பார்த்தீங்கன்னா நிறைய வெஹிக்கிள்ஸில் வந்து உங்களுக்கு இதில் இருந்து அப்படியே வந்து ஒரு கர்வாக கட் பண்ணியிருப்பாங்க. பட் இது வந்து உங்களுக்கு இந்த ஸ்பாய்லர் யூனிட்டையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஃப்ளாட் கட்டாக இருக்கிறது மாதிரி இருக்குது. இந்த போர்ஷன் தான் வந்து அப்படியே உங்களுக்கு கர்வியாக வந்து உங்களுக்கு சைடுக்கு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படியே ரியர் டிசைனுக்கு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடியது மாதிரியே வந்து அந்த லைட் சேபர் அக்ராஸ் ரன் ஆகக்கூடிய அந்த ஒரு எல்இடி டெய்ல் லேம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு அந்த ஃபாக் லேம்ப் ஆன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலும் ரியர் ஃபாக் லேம்புக்கான ப்ரொவிஷனுமே வந்து இதில் ஹையர் வேரியன்ஸில் வந்து வருது. மற்றபடி எங்கடா ரியர் வாஷர் வைப்பர் கூட அவங்க கொடுக்கலையா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ரியர் வாஷர் வைப்பர் எல்லாமே வருது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிட்டனாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே லைட்டாக தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் டிஃபாகர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. டாட்டாவோட லோகோ பெருசாகவே கொடுத்துருக்காங்க, சியரா அப்படிங்கிற பிராண்டிங். இதில் என்னென்னா அந்த பாடி கலர், அதுக்கப்புறம் வந்து லோவர் போர்ஷனில் வந்து அந்த கிளாஸியான பிளாக் பேனலிங்கில் தான் வந்து ஃபுல்லாக வந்து அந்த ஃபினிஷிங்கை வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸுமே வந்து நீட்டாகவே வந்து கொடுத்துருக்காங்க. ரியருக்கான கேமராவோட ப்ரொவிஷனுமே வந்து இந்த லோவர் போர்ஷனில் கொடுத்துருக்காங்க. இதில் தான் உங்களுக்கு நம்பர் பிளேட், அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிட் பிளேட் மாதிரியா வரக்கூடிய யூனிட்ல வந்து உங்களுக்கு இந்த லோவர் போர்ஷனில் உங்களுக்கு நல்ல ஒரு பாலிஷ்டான ஃபினிஷிங்கில் முடிச்சிருக்காங்க. ஓவரால் வண்டியோட லுக்ஸ் எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அந்த சியராவோட அந்த டச்சஸ் வந்து எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க, எவ்வளோ நல்லா இருக்குது, நல்லா இல்லை அப்படிங்கிறத உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இப்போ இன்டீரியர் பற்றி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நான் டோர் ஓப்பன் பண்ண உடனே இந்த டாப் ஆஃப் த லைனில் உங்களுக்கு பவர்டு சீட்ஸ் இருக்கக்கூடியதுனால அது ஃபுல்லாக வந்து அப்படி லோவஸ்ட் போர்ஷனுக்கு போகுது. ஸோ எந்த ஹைட்டில் இருக்கிறவங்களும் ஈஸியாக ஏறுக்கிறதுக்கு இறங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஏறி உட்காந்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா டோரை க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லாஸ்ட்டாக இருந்த அந்த சீட்டிங் பொசிஷனுக்கு வந்து உங்களுக்கு அந்த சீட் வந்து செட் ஆகுது. இப்போ இந்த டாடா சியராவோட இன்டீரியர் லேஅவுட் பார்ப்போம். இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரே ப்ளஸ் வந்து ஒரு லைட்டரான ஒரு ஆஃப் ஒயிட் மாதிரியான ஒரு கலர் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அப்படியான ஒரு கலர் தீமில் வந்து நமக்கு இதை வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஓவரால் அந்த லே அவுட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரிச் அண்ட் ப்ரீமியமாக இருக்குது. ஒரே நெகட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் அந்த லைட்டர் கலர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காமனாக டச் பாயிண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து அந்த டர்ட் அல்லது வந்து ஒரு அழுக்கு மாதிரி வந்து லைட்டாக படிக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து இருக்குது. மற்றபடி இதில் டாப் ஆஃப் த லைன் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரிப்பிள் ஸ்க்ரீன் லே அவுட் வந்து உங்களுக்கு இதுலேயுமே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் மற்றபடி அந்த லேயர் டேஷில் நமக்கு சொல்லணும்னா டாப்பில் வந்து உங்களுக்கு ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான். இதுலேயுமே வந்து ஒரு ஸ்பீக்கர் யூனிட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அதில் ஃப்ரண்டில் அந்த டிஃபாகருக்கான யூனிட் அந்த மாதிரி இருக்காங்க. அதுக்கப்புறம் ரைட் சைடில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரீமியமான ஃபினிஷில் ரைட் அண்ட் லெஃப்ட்டில் வந்து உங்களுக்கு அந்த ட்வீட்டருக்கான யூனிட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹாரிசான் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கோ டிரைவருக்குமே வந்து உங்களுக்கு ஒரு தனி ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சென்டரில் வந்து ஆக்சுவல் இன்ஃபோடெயின்மெண்ட் யூனிட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு வருது. இது ரெண்டுமே வந்து டச்சில் வருது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் வந்து உங்களுக்கு டிஎஃப்டியில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேவாக இன்ஃபர்மேட்டிவாக வந்து இருக்குது. ஸோ இதுலேயுமே வந்து நல்ல ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, நல்ல ப்ரீமியமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்ட் சிஸ்டத்தை பொறுத்தவரை ஒரு 12 ஸ்பீக்கர்ஸ் வரக்கூடிய ஜேபிஎலோட சவுண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சானிக் பார் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்னா இதுவுமே வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் ஃபயரிங்கான ஒரு ஸ்பீக்கர்ஸாக தான் வந்து வருது. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த டால்பி அட்மோஸ் அந்த சவுண்ட் டெக்னாலஜியுமே வந்து கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு அந்த டோர் ஓப்பனிங்கான அந்த ஹேண்டில், மற்றபடி உங்களுக்கு இங்கே வரக்கூடிய ஹேண்டில் இதெல்லாமே வந்து நல்லா டாப் நாச்சாக இருக்குது.
இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூனிக்கான டச்சாக என்னென்னா அப்படி வந்து இங்கே கனெக்ட் ஆகாமல் இது வந்து அப்படி ஃப்ரீ ஸ்டாண்டிங்காக வந்து ஒரு பொசிஷனில் வச்சுருக்க மாதிரி இருக்குது. அதெல்லாம் பவர் விண்டோக்கான சுவிட்சுமே வந்து கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்துடுது. டச்சோட ரெஸ்பான்ஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. டாட்டாவில் ஒரே சின்ன நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எலக்ட்ரானிக்ஸ் வந்து சின்ன சின்ன ஃபெயிலியர்ஸ், அதாவது என்னென்னா நம்ம நினச்சது மாதிரி ஒர்க் ஆகாமல் சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். அது மட்டும்தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேப்பிள்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்போட இன்பில்ட் நேவிகேஷனுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே ரொம்பவே நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 360 டிகிரி கேமராவுமே இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு 360 டிகிரி கேமரா ஆக்டிவேட் ஆகுது. இந்த டோர் வந்து உங்களுக்கு ஓப்பனில் இருக்குது. ஸோ அதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு எல்லா கேமராஸுமே வந்து ஆக்டிவேட் ஆகுது. ஸோ இதில் வந்து நம்ம வியூவையுமே நமக்கு என்ன மாதிரியான வியூ வேணும் அப்படிங்கிறதையுமே வந்து இமீடியட்டாக நமக்கு ஈஸியாக அட்ஜஸ்ட்டுமே வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடியது பியூர்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாக் வந்து டிஃபால்ட்டாக வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ளூடூத் ஹெட்செட்டை வந்து நீங்கள் தனியாக வந்து கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமிங் அந்த மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கான ப்ரொவிஷனுமே வந்து கொடுத்துருக்குறாங்க. நீட்டாக தான் வந்து இருக்குது. உங்களுக்கு அந்த சென்டரில் இருக்கக்கூடிய இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டமுக்கு கீழே தான் வந்து உங்களுக்கு சென்டர் ஏசி வென்ஸ் வருது. லெஃப்ட் சைடில் வரக்கூடியதும் நீட்டாகவே வந்து அப்படி ரொம்ப ஹைலைட்டாக தெரியாமல் நீட்டாக அதுக்கு கூட வந்து நல்லா பிளெண்ட் ஆகக்கூடிய ஒரு டிசைனில் தான் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ், உங்களுக்கு டெம்பரேச்சர் கண்ட்ரோல், அதாவது இதில் டாப் வேரியன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டுவல் சோன் ஏசி வந்து வருது. அதுக்கான டெம்பரேச்சர் கண்ட்ரோல்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு டாகிள் சுவிட்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபேனுக்கோட கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டச் சென்சிட்டிவ் பட்டனை வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபேனோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஸ்க்ரீனில் தான் வந்து உங்களுக்கு தெரியுது. ஸோ இதை நீங்கள் எதர் வந்து ஸ்க்ரீன்லேயே கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இங்கே ப்ளஸ் மைனஸ் பண்ணி, இல்லை உங்களுக்கு இதுலேயுமே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த மேக்ஸ் ஏசி, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு டாகிள் டைப்பில், அதாவது டச் சென்சிட்டிவாக தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. என்ன டைப்பில் வேணும் அப்படிங்கிறது. இப்போ அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இங்கேயுமே வந்து சேஞ்ச் ஆகுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 65 வாட்டுக்கான டைப் சி போர்ட், அதுக்கப்புறம் ஒரு நார்மல் டைப் சி போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து 2 கப் ஹோல்டர்ஸ் வந்து உங்களுக்கு வருது, கியர் செலக்டர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் பிரேக் வந்து எலக்ட்ரானிக்காக ஆல்மோஸ்ட் பேஸ் வேரியன்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கீ வச்சுக்கிறதுக்கு அதுக்கான ஸ்லாட்டுமே வந்து இருக்குது. கீயுமே ஆக்சுவலி ரொம்பவே ஒரு ப்ரீமியமான ஃபினிஷிங்கில் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து வண்டியோட கீ. வந்து சிம்பிளாக இருந்தாலும் ரொம்பவே ப்ரீமியமான ஒரு ஃபினிஷிங்கில் வந்து கீயுமே வந்து வருது. அதுக்கப்புறம் ஆட்டோ ஹோல்டுக்கான பட்டன் எல்லாமே வருது. அதுக்கப்புறம் சென்டர் ஆம்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு ஈஸியாக ஓப்பன் பண்ணி இங்கேயுமே ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நீட்டாகவே வந்து உங்களுக்கு வருது. ஸோ இந்த சென்டர் ஆம்ரெஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு மூவபிள் சென்டர் ஆம்ரெஸ்ட்டாக தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஒயர்லெஸ் சார்ஜர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் தான் வந்து உங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜருமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே வந்து நீங்கள் ஃபோனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒயர்லெஸ்ஸாக ஃபோனுமே வந்து சார்ஜ் ஆகும். அதுக்கப்புறம் ஸ்டியரிங் வந்து உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக டாட்டாவோட ஸ்டியரிங் உங்களுக்கு அந்த டிஜிட்டல் அந்த இலிமினேட்டட் ஸ்டியரிங் எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிஃபோனிக் கண்ட்ரோல்ஸ், ப்ளூடூத் கண்ட்ரோல்ஸ், அப்புறம் வந்து வாய்ஸ் கமாண்ட் இந்த மாதிரி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வந்து உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து வருது. அதுக்கப்புறம் வந்து அந்த லேன் கீப் அசிஸ்ட் அதை ஆக்டிவேட் பண்ணோன்னா அதையுமே வந்து இதிலே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் நீங்கள் என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான சுவிட்ச் தான் வந்து பார்த்திங்கன்னா இது. ப்ரெஸ் பண்ணும்போது வேரியஸான இன்ஃபர்மேஷன் வருது. உங்களுக்கு டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸுமே வந்து உங்களுக்கு இதிலே கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் ஹார்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த போர்ஷனில் வந்து உங்களுக்கு இதுக்கான ஹார்னுமே வந்து உங்களுக்கு வருது. ஹையர் வேரியன்ஸில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ், ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் இதெல்லாமே வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப்புக்கான பட்டன் இருக்குது, அதாவது என்ஜினை ஸ்டார்ட் அப்புறம் ஸ்டாப் பண்ணுறதுக்கான பட்டன். அதுக்கப்புறம் ரியர் பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கான பட்டன், டெரெயின் மோட், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டிரைவ் மோட்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கான பட்டன். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரைவ் மோட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. சிட்டி அப்புறம் ஸ்போர்ட் அப்படிங்கிற 2 டிரைவ் மோட்ஸ் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெரெயின் மோட் இருக்குது. இது வந்து ஒரு ரோட்டரி நாப் ஆக்சுவலி. ஸோ நம்ம இந்த நாபை திருப்பும்போது உங்களுக்கு டிஸ்பிளேல உங்களுக்கு வருது டெரெயின் மோட் என்னது, வெட்டா இல்லை ரஃபா இல்லை நார்மல் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நார்மல் மோடில் தான் நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணணும். உங்களுக்கு வெட்டான இடங்கள் அல்லது வந்து ரஃப்பான அதாவது மட் அந்த மாதிரி இடத்துல போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதையுமே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு என்ஜினோட ட்ராக்ஷனை வந்து கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்ணி உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அந்த டார்க்கை வந்து உங்களுக்கு வீலுக்கு மெதுவாக வந்து கொடுக்கும். இப்போ டிரைவர் சீட்டை பற்றி பார்த்தோம்னா டிரைவர் சீட் வந்து நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. உங்களுக்கு என்னென்னா எக்ஸ்டெண்டபிள் அந்த தை சப்போர்ட்டுமே வந்து உங்களுக்கு வருது. இந்த போர்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்டில் வந்து ஒரு சின்ன புள்ளி மாதிரி கொடுத்துருக்குறாங்க, புள்ளி இல்லை
ஒரு சின்ன லீவர் மாதிரி. அதை புல் பண்ணீங்க அப்படின்னா அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் பேக் மூவ் ஆகுது. ஸோ உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையான அண்டர் தை சப்போர்ட்டுக்கு ஏற்ற ஒரு பொசிஷனில் வந்து அதை ஈஸியாக வந்து லாக் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரைவர் சீட்டுக்கு வந்து எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ப்ளஸ் வந்து இந்த மெமரி ஃபங்க்ஷன்ஸுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கூடவே சீட்டோட வென்டிலேஷன் உங்களுக்கு ஃப்ரண்ட் 2 சீட்ஸுக்குமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டியரிங் கேன் அட்ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் வேரியன்ட்ஸ்லேருந்தே அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுவுமே ஒரு நல்ல ஃபீச்சர் தான். அப்படியே வந்து நம்ம டோரில் இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு முதல்ல சொன்ன மாதிரி அப்படியே ஒரு ஃப்ரீ ஸ்டாண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு இதுதான். இந்த எண்டை வந்து ஃப்ரீ ஸ்டாண்டிங்காக முடிச்சிருக்காங்க. இதில் வந்து ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னு கண்டிப்பாக தோணுது. இந்த பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சின்ன ஒரு ஜெர்க் இருக்குது. இது எல்லாமே வந்து டாட்டாவில் அங்கங்கே வண்டிகளில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குவாலிட்டி இஷ்யூஸ் தான். மற்றபடி 4 பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து வந்துடுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு டோரில் இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 1 லிட்டர் பாட்டில் ஈஸியாக வச்சுக்கலாம். இதில் ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு அம்ப்ரெல்லா வச்சுக்கிறதுக்குமே இதில் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரொவிஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நீட்டான ஒரு இதாக தான். ஓவரால் உங்களுக்கு டீசெண்டான ஒரு லே அவுட்டில் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இன்னொன்று என்ன பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கூல்டு க்ளோவ் பாக்ஸுமே வந்து கொடுத்துருக்குறாங்க. டீசெண்டான ஸ்பேஸ் இருக்கக்கூடிய ஒரு க்ளோவ் பாக்ஸ் தான் உங்களுக்கு வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சன்ஷேட்ஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டோடைய வந்து உங்களுக்கு அந்த வேனிட்டி மிரருமே கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து எக்ஸ்டென்ஷன்லாம் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு மல்டிபிள் பொசிஷனில் ஈஸியாக வந்து உங்களுக்கு அந்த சன்ஷேடை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கான ப்ரொவிஷனுமே வந்து உங்களுக்கு வந்துடுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோ டிம்மிங் இன்சைட் ரிவர் வியூ மிரருமே வந்து உங்களுக்கு டாப் ஆஃப் த லைன் வேரியன்ஸில் வந்து அதாவது ஹையர் வேரியன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் SOS பட்டன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதில் வந்து எல்இடிலே வந்து அந்த மேப் லைட்ஸ் அதை வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பேனரோ மேக்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு பேனராமிக் சன்ரூஃப்மே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபீச்சராக தான் வந்து உங்களுக்கு இருக்குது. பட் சன்ரூஃபை வந்து நம்ம ரெஸ்பான்சிபிளாக பயன்படுத்தணும். ஸோ அதுவுமே வந்து நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். டோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 90 டிகிரி ஓப்பன் ஆகுது. ஸோ வந்து ஏறுறதுக்கு இறங்குறதுக்கு இந்த ஏறுற அந்த அப்பர்ச்சரை பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரத்துக்கு நல்ல பெருசாகவே வந்துருக்குது. ஃப்ளோருமே ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு ஃப்ளாட்டாக தான் வந்துருக்குது. ஸோ வந்து ஈஸியாக இருக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டேன். டோர்லேயுமே வந்து அந்த ட்வீட்டர் அதுக்கான யூனிட் வருது. டோரில் ஸ்பீக்கர்ஸ் வருது. பவர் விண்டோக்கான சுவிச்சஸ், சன் பிளைண்டுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு ஹேண்டில்ஸ் ஒரு கோட் ஹூக் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே வந்து உங்களுக்கு எல்இடி லைட்ஸ் வந்து உங்களுக்கு 2 சைட்லேயுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மற்றபடி 6 ஏர்பேக்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சேஃப்டிக்கு ஸ்டாண்டர்டாகவே வந்து கொடுத்துருக்காங்க. லெக்ரூம் பொறுத்தவரை நல்ல தாராளமான லெக்ரூம் கிடைக்குது. உங்களுக்கு ஹெட்ரூமே வந்து நல்ல அடிக்கேட்டாக இருக்குது. ரிக்ளைன் ஆங்கிளுமே வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ அதுலேயுமே வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிக்ளைனை அட்ஜஸ்ட்மே பண்ணிக்கலாம். கொஞ்சம் அப்ரைட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியும் வச்சுக்கலாம். இல்லை நல்ல ஃப்ளாட்டாக இருக்கணும் அப்படின்னா நல்லா சாச்சும் வந்து வச்சுக்கலாம். ஸோ இதுவுமே வந்து நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு பேக் சீட். பட் வந்து லைட்டர் கலர்ஸ் தான் வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் உங்களுக்கு சென்டர் ஆம்ரெஸ்ட் வித் வந்து கப் ஹோல்டர்ஸோடையுமே வந்து வருது. ஸோ ஓவரால் அந்த கேபினோட ஆம்பியன்ஸ் வந்து நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக தான் உங்களுக்கு ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் இதில் வந்து உங்களுக்கு மொபைல் அல்லது வந்து உங்களுக்கு மேகசின் அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கிறதுக்குமே வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ரியர்லேயுமே பார்த்தீங்கன்னா நல்ல பெருசாகவே வந்து உங்களுக்கு ஒரு பார்சல் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. பூட் ஸ்பேஸுமே தாராளமாக இருக்குது. அதை பற்றியும் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட்டான ஃப்ளோர் போர்டு இருக்கிறதுனால தான் 3 பேர் இருக்கிறதுக்குமே ஈஸியாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த பாஸ் மோட் ஃபங்க்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா இப்போ பின்னாடி நீங்கள் இந்த சீட்டில் இருக்கிறீங்க, உங்களுக்கு இந்த சீட்டை வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரண்டில் தள்ளி வைக்கணும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் புஷ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஈஸியாக உங்களுக்கு அந்த சீட்டை புஷ் பண்ணுறதுக்கும் ஈஸியாகவே வந்து உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியர் ஏசி வென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரியர்லேயுமே வந்து 2 டைப் சி சார்ஜிங் போட்டு வருது. ஒன்று வந்து ஃபாஸ்ட் சார்ஜராக வருது. இதில் வந்து மொபைலில் வச்சுக்கிறதுக்கு அதுக்கான ஒரு ப்ரொவிஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஓவரால் அந்த பேக் சீட்டுமே வந்து உங்களுக்கு அந்த கேபின் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருக்குது. 3 பேருமே வந்து உட்கார்றதுக்கு நல்ல ஒரு விட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு எஸ்யூவி அப்படின்ட்டு வந்து சொல்லணும். அடுத்ததாக இறங்குறதுக்குமே பார்ப்போம். இறங்குறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குது. ஈஸியாக இறங்கிக்கலாம். இப்போ டோரோட ஸ்டோரேஜுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்குவேட்டாக வந்து ரியர் டோர்லேயுமே வந்து கொடுத்துருக்காங்க. பாட்டில் அப்புறம் வந்து அம்ப்ரெல்லாம் வச்சுக்கிறதுக்கான ஸ்டோரேஜ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 டோர்லேயுமே சேஃப்டிக்கு இந்த மாதிரி ஒரு லைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ரோட்டில் ஏதாவது விட்டு வண்டி ஓப்பன் பண்ணி விட்டுருக்கீங்க அப்படின்னாலும் இந்த லைட் எரியறதுனால தூரத்தில் வர வெஹிக்கிள்ஸுக்குமே வந்து ஈஸியாக உங்களுக்கு ஜட்ஜ் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். வண்டியோட பூட் ஸ்பேஸ் பற்றி பார்ப்போம். ஆக்சுவலாக வந்து எலக்ட்ரிக் டெயில்கேட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எலக்ட்ரிக்காகவே வந்து ரிலீஸ் ஆகுது. பேஸ் வேரியன்ட்லேருந்தே கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல ஃபீச்சர் தான். அதுக்கப்புறம் நல்ல ஒரு பெரிய பூட், நல்ல ஒரு மேசிவான பூட் தான்.
622 லிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் வருது. அதுக்கு மேலே 60-40 ஸ்பிளிட் சீட்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஆப்ஷனலாக வந்து உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் பார்சல் ட்ரே அப்படிங்கிறதுமே வந்து நீங்கள் ஆப்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு ட்ரே ப்ளஸ் வந்து ஒரு இன்னொரு ட்ரே அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஆப்ஷன் வரும். ஸோ அதுவுமே உங்களுக்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் JBLக்கான அந்த சப் ஊஃபருமே வந்து உங்களுக்கு இந்த ரியர் போர்ஷனில் வருது. அதுக்கப்புறம் ஒரு 3 கிலோஸ் ஹோல்டு பண்ணுறது மாதிரி உங்களுக்கு ஏதாவது பேக்கேஜ் ஹோல்டு பண்ணணும் அப்படின்னா அதுக்கான 1 2 அதுக்கப்புறம் இந்த பக்கம் 1 3 இது வந்து வருது. உங்களுக்கு ஒரு லைட்டு கொடுத்துருக்காங்க. 12 ஆல் சார்ஜிங் சாக்கெட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு யூஸ்ஃபுல்லான பூட்டு தான். இந்த 60-40 நீங்கள் ஃபோல்டு பண்ணி போட்டிங்கன்னா இன்னும் ஹையர் லெவல்ஸ் ஆஃப் அந்த உங்களுக்கு பூட் ஸ்பேஸை வந்து உங்களுக்கு எலிவேட் பண்ணி நல்ல தாராளமாக ஸ்டோரேஜுக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கூட இதுலேயுமே உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரிஃப்ளெக்டர் எல்லாமே வந்து கொடுத்துருக்கிறதுனால அதுவுமே வந்து ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். ஸோ எலக்ட்ரிக் டெயில் கேட்மே கொடுத்துருக்கிறதுனால ரொம்பவே கன்வீனியன்ட்டாக இருந்திருக்கு. பூட் ஸ்பேஸில் எந்த குறையுமே இல்லை. ரொம்ப தாராளமான ஒரு பூட் ஸ்பேஸ் வருது. இப்போ இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் ப்ளஸ் வந்து அந்த வேரியன்ட் வைஸ் என்னென்ன ஃபீச்சர்ஸ் ஆட் ஆகிட்டே வருது அப்படிங்கிறத கொஞ்சம் ஒரு ஹை லெவலில் வந்து பார்ப்போம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மேப்ஸை வந்து இதிலே வந்து இன்டெகிரேட் பண்ணி இதிலேயே நீங்கள் பார்த்துக்கலாம். அப்போ லெஃப்ட் சைட் ஸ்க்ரீனுக்கு பார்க்காம அதிலே பார்க்குற மாதிரி இது வந்து இருக்குது. அதுக்கப்புறம் அந்த IRA கனெக்டட் கார் ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு டாப் ஆஃப் த லைனில் வரும். ஸோ அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்பியன் லைட்டுமே வந்து வருது. ஸோ அது உங்களுக்கு மூடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வருது. அப்புறம் உங்களுக்கு பேஸ் வேரியன்ட்லேருந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். உங்களுக்கு பை LED ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப், 6 ஏர்பேக்ஸ், எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ORVM, எலக்ட்ரிக் டெயில் கேட், அந்த டிஜிட்டல் காக்பிட், LED டர்ன் இண்டிகேட்டர்ஸ், ஃப்ரண்ட் ஆர்ம் ரெஸ்ட், அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு பேஸ் வேரியன்ட்லேருந்தே வந்து வருது. அது மற்றபடி ரியர் பார்க்கிங் சென்சர்ஸ் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது எல்லாமே தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமே வந்து வருது. அதுக்கப்புறம் பியூர் வேரியண்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா அந்த உங்களுக்கு ஒரு 10 இன்ச் வரக்கூடிய அந்த இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் வருது. 8 ஸ்பீக்கர்ஸ் வரக்கூடிய சிஸ்டம். அதுக்கப்புறம் வந்து ரியர் கேமரா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து வருது. ஷார்க் ஃபின் ஆண்ட்ராய்டா, பேடல் ஷிஃப்டர்ஸ் ஆட்டோமேட்டிக்கில் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பியூர் ப்ளஸ் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த பேனராமிக் கிளாஸ் ரூஃப், ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ், ஆட்டோமேட்டிக் ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ், அலாய் வீல்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வருது. அதுக்கப்புறம் அட்வென்ச்சர் வேரியண்ட்டுக்கு போகும்போது நம்ம வந்து உங்களுக்கு 360 டிகிரி கேமரா, ஃப்ரண்ட் ஃபாக் லைட், ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ், லெதர் ராப்ட் ஸ்டியரிங் வீல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அட்வென்ச்சர் ப்ளஸில் பார்த்தீங்கன்னா அதில் இருந்த அந்த சூப்பர் கிளைட் சஸ்பென்ஷன் வித் அந்த ஃப்ரீக்வன்சி டிபெண்டன்ட் டேம்பர்ஸ் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து அவங்க பேஸ் வேரியன்ட்லேருந்தே ஸ்டாண்டர்டாக கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் வந்து கண்டிப்பாக பெட்டராக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து கூல்டு க்ளவ் பாக்ஸ், தை சப்போர்ட் எக்ஸ்டெண்டர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இங்கேயே வந்து வருது. மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஸ்க்ரீனில் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையுமே நான் இப்போ ரீட் பண்ணிட்டு இருக்கல. அதுக்கப்புறம் அக்கம்ப்ளிஷ்ட் வேரியண்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு லெவல் 2 ADAS வித் 13 ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அக்கம்ப்ளிஷ்ட் ப்ளஸுக்கு போனீங்க அப்படின்னா 22 ஃபீச்சர்ஸ் வரக்கூடிய அந்த லெவல் 2+ ADASக்குமே வந்து போயிருக்காங்க. கூடவே அந்த IRA அந்த கனெக்டட் கார் டெக்னாலஜி எல்லாமே வந்து வரும். Get off of me, this ain't no humble brag. I want you to hear words, you can say them back. I want you to feel free from the chains that last, and to believe in what you got, it was built to last, yeah. Now that I've been put through hell, I never got anyone's help. I had to do it all myself. I don't ever slow up, no I don't take shit. I've got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I've got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. என்ஜின் ஸ்பெசிஃபிகேஷனையுமே பார்த்துட்டு நம்ம டிரைவிங்க்குமே வந்து போவோம். ஸோ என்ஜினை பொறுத்தவரை உங்களுக்கு 3 என்ஜின்ஸ் கொடுத்துருக்காங்க. 1.5 லிட்டர் வரக்கூடிய ரெவாட்ரான் அந்த நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின், 4 சிலிண்டர் 1.5 தான், 106 PS, அப்புறம் வந்து 145 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இதில் வந்து 6 ஸ்பீட் மேனுவல், 7 ஸ்பீட் வரக்கூடிய DCA ரெண்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிக்னஸ் என்னென்னா உங்களுக்கு அந்த அட்கின்சன் சைக்கிளில் தான் வந்து அந்த என்ஜின் வந்து ரன் ஆகும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு உங்களுக்கு அந்த ஃபியூல் இன்ஜெக்ஷன் ப்ளஸ் வந்து அந்த கேமரா டைமிங் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் எஃபிஷியண்டான, அதாவது மேக்ஸிமம் எஃபிஷியன்சிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு டியூன் பண்ணியிருப்பாங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அழுத்தினீங்கன்னா தேவையான பவரையுமே கொடுக்குறது மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த என்ஜின் பார்த்தீங்கன்னா 1.5 அந்த டர்போ கேஸ்லைன் டைரக்ட் இன்ஜெக்ஷன் ஹைப்பீரியான் அப்படிங்கக்கூடிய என்ஜின். இது வந்து பார்த்தீங்கன்னா 160 PS பவர் ப்ளஸ் வந்து 255 Nm ஆஃப் டார்க்குமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் மட்டும்தான் வந்து வருது. அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம ட்ரைவ் பண்ணக்கூடியது அந்த 1.5 லிட்டர் கிரையோஜெட் அப்படிங்கிற அவங்களோட அந்த டீசல் இன்ஜின் தான். நெக்ஸ்ட் ஆன்லைனில் இருக்கக்கூடியதான் கொஞ்சம் ஒரு வேறு ஸ்டேட் ஆஃப் டியூனில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 118 PS, 260 Nm ஆஃப் டார்க் வந்து மேனுவல்லையும், 280 Nm ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்லேயுமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ வந்து 6 ஸ்பீட் மேனுவல், 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே வந்து வரும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் 4 வந்து டிஸ்க் பிரேக்ஸுமே வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்டாகவே இந்த வெஹிக்கிளில் வந்து உங்களுக்கு வருது. அந்த என்ஜின் வைஸ் பிரேக்கப்புமே வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் இப்போ வந்து பார்த்துருப்பீங்க. அடுத்ததாக வாரண்டியை பொறுத்தவரை 3 இயர்ஸ் ஆர் 1 lakh கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சர்வீஸிங்குமே வந்து இன்னும் ஸ்டில் நமக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நம்ம கேட்டுட்டு தான் இருக்கோம். அதை வந்து ஃபுல்லாக அவங்க ரெக்டிஃபை பண்ணாங்கன்னா அவங்களோட சேல்ஸ் வந்து இன்னுமே ரொம்ப வந்து கண்டிப்பாக ஹையர் ஆகும். இப்போ நம்ம இந்த டாடா சியாரா டீசலை வந்து நம்ம ட்ரைவ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பேஸில் நம்ம அப்படியே வெளியே வரோம். பானட் வந்து நான் ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் லோவான ஒரு சீட்டிங் பொசிஷனில் தான் வந்து வச்சுருக்கிறேன். இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல விதத்தில் வந்து பானட் தெரியுது. ஸோ வந்து டிராஃபிக்கில் ஓட்டணும் அப்படின்னாலும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். உங்களுக்கு இன்ஜினோட பவர் அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போதும் 2000 RPMக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ராங்கான புல் கிடைக்குது. அது வரைக்கும் கொஞ்சம் அப்படி லீனியராக அப்படி டீசெண்டாக வந்து உங்களுக்கு பவருமே வந்து வருது. வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டான ரோடு தான். பவர் வந்து அப்படி பயங்கர ஃபாஸ்ட்டாக பில்ட் ஆகலை அப்படின்னாலும் உங்களுக்கு டீசெண்டான ஒரு பேஸில் வந்து உங்களுக்கு பில்ட் ஆகுது. என்னென்னா இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஃபியூல் எஃபிஷியன்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு என்ஜின் தான். ஒரு 90 ஸ்பீடு சுத்தமாக தெரியல. என்னென்னா நான் ஒரு 70 இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா 90 உங்களுக்கு ஸ்பீடு பில்ட் ஆகுது. இப்போ இந்த மாதிரி கார்னர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டியரிங்குமே வந்து கொஞ்சம் வந்து ஒரு வெயிட் ஆட் ஆகுது. இன்னொன்று என்னென்னா நம்ம சிட்டிக்குள்ளாடி ஓட்டும்போது முக்கியமான ஒரு ஃபேக்டர் என்னென்னா ஒரு டீசல் என்ஜின் அப்படின்னாலும் உங்களுக்கு கிளச்சோட ஆக்ஷன் நல்லாவே லைட்டாக இருக்குது. இப்போ வந்து ரொம்ப ஹார்டாக இல்லாமல் நல்ல லைட்டாக இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பெட்ரோல் என்ஜின் அளவுக்கு லைட் அப்படின்னே வந்து நமக்கு சொல்லலாம். ஸ்டியரிங் நமக்கு ஓரளவுக்கு இந்த ஸ்பீடு பில்ட் ஆகும்போதே நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு வெயிட் இருக்கிறதுனால ஒரு சின்ன ஒரு ஃபீல் கொஞ்சம் வந்து நமக்கு கிடைக்குது. அப்படி ஒரு பயங்கர ஃபீட்பேக் அப்படிங்கிறத சொல்கிற அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் நமக்கு சின்னதாக வந்து ஒரு ஃபீல் வந்து நமக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் அந்த ஏடாஸுக்கு ஃபீச்சர்ஸாக வந்து உங்களுக்கு அந்த மிரர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இண்டிகேஷனுமே வருது. இப்போ லெஃப்ட்லேயோ ரைட்லேயோ நமக்கு ஒரு வெஹிக்கிள் வருது அப்படின்னாலும் அந்த இண்டிகேஷன் இமீடியட்டாக நமக்கு தெரியுது. இப்போ என்ஜினோட பவரை பொறுத்தவரை கரெக்டாக சொல்லணும்னா ஒரு 1500 RPM வரைக்கும் அப்படியே வந்து ஸ்மூத்தாக ரொம்ப லீனியராக தான் வந்து பில்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த பவர் வந்து கரெக்டாக ஸ்ட்ராங்காக வந்து கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ வண்டியுமே வந்து பாடி கண்ட்ரோல் நீட்டாக இருக்குது. ஸோ அதில் வந்து பெரிய பிரச்சனை இல்லை. கார்னர்ஸுமே வந்து நீங்கள் கொஞ்சம் தைரியமாகவே வந்து எடுக்கலாம். பட் என்ன அப்படின்னா அந்த ஸ்டெபிலிட்டி வந்து ஒரு சின்ன சைட் டு சைட் மூமெண்ட் வந்து நமக்கு கொஞ்சம் இருக்குது. பாடி கண்ட்ரோல் ஓகே தான், பட் சின்ன அந்த சைட் டு சைட் மூமெண்ட்டும் வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். இப்போ ஒரு சின்ன வில்லேஜ் ரோட்டில் வந்து நம்ம போயிட்டுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரோடு புரோக்கனாக இருந்துச்சு. இப்போ நம்ம பைக் வந்துச்சு, நம்ம சைடு கொடுக்குறதுக்கு இறக்கணும், தைரியமாக வந்து இறக்கலாம். நமக்கு அந்த சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஆல்மோஸ்ட் வந்து ஸ்லோ ஸ்பீடில் ரைடு வந்து சூப்பராக இருக்குது. அப்படியே வந்து ஆல்மோஸ்ட் கிளைட் ஆனது மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு போகுது. இந்த மாதிரி சின்னதாக இன்புட் கொடுத்தாலும் அப்படி ரொம்ப ஃப்ளாட்டாக வந்து நமக்கு கார்னர் ஆகலை. பட் வந்து கொஞ்சம் ஒரு ஃப்ரீயாக ஒரு சின்ன சைட் டு சைட் மூமெண்ட் மட்டும் வந்து நமக்கு இருக்குது. ஸோ அதை இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே வந்து பக்காவாக இருந்திருக்கும். மற்றபடி ரைட் குவாலிட்டி இப்போ எந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒரு குண்டுகுழி ஈஸியாக அப்படி கேஷுவலாகவே வந்தோம். நமக்கு ரொம்பவே ஈஸியாக அப்படி ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சின்ன குண்டுகுழிக்கெல்லாம் வந்து நம்ம பிரேக் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரியே வந்து நமக்கு ஒரு ஃபீல் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளோத்துக்கு வந்து உங்களுக்கு அந்த ரைட் குவாலிட்டி வந்து ஸ்லோ ஸ்பீட் எஸ்பெஷலி ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ ஹைவே டிரைவபிலிட்டியுமே வந்து பார்ப்போம். அழுத்தினோம் அப்படின்னா ஒரு 2500 RPM போகும்போது என்ஜின் வந்து அந்த நோட்டை நமக்கு நல்லா ஆடிபிளாகவே வந்து நமக்கு கேட்குது. இப்போ ஹைவேலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஓவர்டேக்கிங்ஸுமே வந்து கொஞ்சம் ஃப்ரீயாகவே வந்து நமக்கு பண்ண முடியுது. இப்போ அப்படி ஆக்சிலரேட் பண்ணி அழுத்தி போனோம்னாலும் அதுக்கான பவர் இருக்குது. பட் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பவர் பேண்டில் வந்து நம்ம வச்சுக்கிறது மாதிரி இருக்குது வெஹிக்கிளை. ஆல்மோஸ்ட் ஒரு 2500 RPM அதுக்கு மேலே வந்து நம்ம வண்டியை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கண்டினியூஸாக அந்த பவர் வந்து கிடைக்குது. இப்போது ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையுமே வந்து பார்ப்போம். இப்போ 80 ஹைவேல ஸ்டெபிலிட்டி வந்து நமக்கு நல்ல டாப் மேட்சாக இருக்குது. அதில் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏசியுமே பார்த்தீங்கன்னா நல்ல த்ரோ கிடைக்குது. இப்போ 2 தான் ஃபேன் ஸ்பீடு வந்து 2 தான் வச்சுருக்கிறோம். இருந்தாலும் நல்ல த்ரோ வந்து கிடைக்குது. 110 மெயினாக வந்து என்னென்னா அந்த ஸ்பீடு வந்து பெருசாக நமக்கு தெரியல. பட் அடிக்குவேட்டான அந்த ஒரு ஸ்டெபிலிட்டியில்
வண்டி அப்படியே வந்து போயிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி இடம்லாம் வந்து நம்ம கட்டடிக்கும் போதும் நமக்கு ஸ்டியரிங் வந்து நல்ல ஒரு ஃபீல், கரெக்டாக வந்து நமக்கு என்ன இதில் போகிறோம் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக கொடுக்குது. பட் வந்து சின்ன ஒரு சைட் டு சைட் மூமெண்ட் வந்து நமக்கு தெரியுது. ஸோ இதில் வந்து ரோடு அப்படி ஏறி இறங்குது. இதில் எல்லாமே வந்து அந்த பிச் அண்ட் பவுன்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ஹெவியாக இல்லாமல் ஜஸ்ட் அப்படியே வந்து அமர்ந்து அப்படியே வந்து உள்ளாடி வர்றது மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் கியர் ஷிஃப்டிங்கோட அந்த த்ரோவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்ஸ் வந்து ஓரளவுக்கு டிஃபைன்டாக தான் இருக்குது. ஸோ கரெக்டாக ஸ்லாட் ஆகுது. பட் இந்த டீசலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த த்ரோ வந்து நமக்கு கொஞ்சம் வந்து ஒரு லாங்கான த்ரோ இருக்குது. அது மட்டும்தான் ஒரு வித்தியாசம் அப்படின்னு வந்து சொல்லணும். மற்றபடி அந்த டார்க் வந்து ஓரளவுக்கு நமக்கு கரெக்டாக வந்து ஃபீல் ஆகுது. அப்படியே வந்து கண்டினியூஸாக அந்த டார்க் டெலிவரி வந்து நமக்கு கிடச்சிட்டே தான் இருக்குது. ஸோ ஹைவே அதிகமாக யூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து நமக்கு டீசல் போகிறது வந்து பெட்டர். என்னென்னா மைலேஜுமே கிடைக்கும். 6th கியருமே வந்து இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக வந்து அப்படியே வந்து ஒரு செட்டில்டான க்ரூசிங் ஸ்பீடில் ஓட்டுறதுக்குமே வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஒரு ஃபன் கொஷின் வந்து நமக்கு இருக்குது. ஸோ அந்த ஹைப்பீரியான என்ஜின் எல்லாம் வந்து அந்த 160 PS வரும்போது அது வந்து இன்னும் செட்டில்டாக சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு தோணுது. இப்போது 6th கியர் க்ரூசிங் அட் 100 கரெக்டாக வந்து ஒரு 2000 RPMக்கு கொஞ்சம் கீழே வந்து வண்டி அப்படி க்ரூஸ் ஆகுது. அப்படி செட்டில்டாக நம்ம போகிறதுக்கு நல்லாவே இருக்குது. மற்றபடி பிரேக்கிங் அப்படின்னு பார்க்கும்போதும் ரொம்பவே நல்லா இருக்குது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஆல் 4 வந்து டிஸ்க் பிரேக்ஸ்மே வந்து கொடுத்துருக்கிறதுனால அந்த ஸ்டாப்பிங் பவருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா வந்து உங்களுக்கு அந்த ஸ்டாப்பிங் பவர் வந்து கிடைக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த NVH லெவல்ஸ் பெருசாக வந்து உங்களுக்கு டயர் நாய்ஸ், வின் நாய்ஸ் அது எதுவுமே வந்து இல்லை. நம்ம அந்த ஒரு ட்ரிபிள் டிஜிட் ஒரு 110 115 போகும்போது கூட நமக்கு பெருசாக வந்து அந்த நாய்ஸ் எதுவுமே இல்லாமல் வண்டியோட ஸ்டெபிலிட்டி சூப்பராக இருக்குது. ஏசியோட கூலிங்குமே வந்து தாராளமாக உங்களுக்கு போதுமான அளவுக்கு அந்த கூலிங்குமே வந்து கிடைக்குது. இப்போ ஓவரால் இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு டிரைவிங்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா சஸ்பென்ஷனில் வந்து இந்த டெக்னாலஜி வந்து அவங்க கண்டிப்பாக லோவர் வேரியன்ஸ்லேருந்தே வந்து ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்கணும். அந்த ஃப்ரீக்வன்சி டிபெண்டன்ட் டேம்பிங் வந்து ஸ்டாண்டர்டாகவே கொடுத்துருக்கணும். ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு அந்த ஸ்லோ ஸ்பீடில் வந்து ரைடு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அந்த கம்ஃபர்ட் வந்து எல்லா வேரியன்ஸ்லேயுமே இருந்திருந்தால் தான் இன்னுமே பெட்டராக இருந்திருக்கும். மற்றபடி அது ஒரு ஹேண்ட்லிங் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது பாடி ரோல் கொஞ்சம் வந்து நமக்கு தெரியுது. ஸோ வந்து கம்ஃபர்ட்டுக்கும் அதாவது அந்த வண்டியோட ஒரு ஃபீச்சர்ஸ் அதுக்கேற்ற மாதிரியான அந்த லுக்ஸ், ஸோ அந்த கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து அதை செட் பண்ணியிருக்கிறாங்களே தவிர வந்து அவுட்ரைட்டான அந்த ஒரு ஹேண்ட்லிங்க்கு அவங்க வந்து வண்டியை டியூன் பண்ணல. ஸோ கம்ஃபர்ட் வந்து எக்ஸ்ட்ரீம்லி குட் அப்படின்னு வந்து நமக்கு சொல்லலாம். மற்றபடி ஓவர்டேக்கிங்ஸ் அந்த மாதிரி விஷயங்களுக்கும் என்ஜின் அடிக்குவேட்டான பவர் வந்து கொடுக்குது. ஆட்டோமேட்டிக்கும் இப்போ இருக்கிறதுனால அந்த கன்வீனியன்ஸுமே வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ அதுலேயுமே வந்து பிரச்சனை இல்லை. ஸோ ஓவரால் மெக்கானிக்கலி ஒரு ஸ்ட்ராங்கான பேக்கேஜ். இன்னும் கொஞ்சம் வந்து அவங்க ஹேண்ட்லிங்கையுமே பெட்டர் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்பவே தரவுலி என்ஜாயபிளான ஒரு பேக்கேஜாக வந்து இருந்திருக்கும். இந்த பேக் சீட்டோட கம்ஃபர்ட்டை பற்றியுமே பேசிக்காக பார்ப்போம். ஸோ இந்த பேக் சீட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெக்லைனுமே வந்து அடிக்கடாக கொடுத்துருக்கிறதுனால நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் சீட்டிங் வந்து கிடைக்குது. லாங் டிரைவ்ஸுக்குமே வந்து சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு பேக் சீட் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்லை. மற்றபடி பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷனுமே வந்து நான் டிரைவிங் முடிக்கும் போதே சொன்னது மாதிரி தான், அதாவது மோர் ஆஃப் கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க. பேக் சீட்லேயுமே வந்து சஸ்பென்ஷன், அதாவது ஓவரால் நம்ம உட்காந்துருக்க கம்ஃபர்ட் ஆகட்டும், சஸ்பென்ஷன் அந்த ரோடு அண்டிலேஷன்ஸ் எதுவுமே வந்து உள்ளாடி தெரியாத அளவுக்கு வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்கிறாங்க. என்னென்னா காங்கிரீட் ரோட்டில் ஹை ஸ்பீடில் வரும்போது அந்த சின்ன பிச் அண்ட் பவுன்ஸ் எதுவுமே வந்து உங்களுக்கு ஃபில்டர் ஆகலை. ஸ்லோ ஸ்பீடில் வந்து அவ்வளோத்துக்கு, அதாவது அந்த பாடி மூவ்மெண்ட் பெருசாக எதுவுமே வந்து நமக்கு காட்டாமல் அவ்வளோ தூரத்துக்கு கம்ஃபர்டபுளாக ஓவரால் அந்த ரைட் குவாலிட்டி வந்து பக்காவாக இருக்குது. இப்போ ஓவரால் இந்த சியாரா பற்றி ஒரு வெர்டிக்ட் அப்படின்னு சொல்லணும்னா, சியாரா அப்படிங்கிற ஒரு பிராண்டை வந்து அவங்க ஒரு ரீபர்த் கொடுத்து எடுக்கும்போது நல்ல விதத்தில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்லை. என்னென்னா வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது, வண்டி பாடி கண்ட்ரோல், அதுக்கப்புறம் வந்து சஸ்பென்ஷனோட ட்யூனிங் எல்லாமே நல்லா இருக்குது. சஸ்பென்ஷனோட ஃபீச்சர் வந்து அந்த FDD வந்து பேஸ்லேருந்தே கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். மற்றபடி எல்லா விதத்துலையுமே ஃபீச்சர்ஸ், ஸ்பேஸ் இதெல்லாமே வந்து ஆப்டிமைஸ்டாக சூப்பராகவே இருக்குது. லுக்ஸுமே நல்லா தான் இருக்குது. ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட சர்வீஸ் நெட்வொர்க்கை வந்து இன்னுமே வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போய் பக்காவா எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே இல்லாமல் வண்டியை ரன்னிங்கில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா எல்லாருமே கான்ஃபிடென்ட்டாக வந்து டாட்டா வண்டியை வந்து வாங்கலாம். என்னென்னா வண்டி ஆக்சுவலி வந்து சூப்பரான ஒரு தரவுலி என்ஜினியர் ப்ராடக்டாக தான் வந்து இருக்குது. ஸோ அந்த சர்வீஸை மட்டும் அவங்க மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை. Take shit, I got no love for the fakeness. If you wanna play
show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make